இந்த செய்தியில் இஸ்ரேல் மக்களுடைய பிரயாணத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு சென்ற பின்பு எகிப்தின் மன்னன் பார்வோன் மிகவும் வருத்தப்பட்டான். அவர்களை அனுப்பியிருக்கக்கூடாது என்று நினைத்தான். எனவே அவர்களை மீண்டும் பிடித்து கொண்டு வருவதற்காக தன்னுடைய படைகளை தயார் செய்து படைகளோடு கூட அவன் இஸ்ரேல் மக்களை துரத்தி கொண்டு சென்றான். இஸ்ரேல் மக்கள் அவர்கள் செங்கடலை நெருங்கும் வேளையில் பார்வோன் தன் படையோடு கூட இஸ்ரேல் மக்கள் பின்னால் வந்து சேர்ந்தான். அப்போது இஸ்ரேல் மக்களுக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த யெகோவாவின் தூதன் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றான். அவர்களுக்கு முன்னால் இருந்த மேகத்தூண் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றது. எனவே எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை தொட முடியவில்லை. செங்கடலை நெருங்கின போது தேவன் கடவுள் மோசேயிடம் சொன்னார், உன் கையில் வைத்திருக்கக்கூடிய கோலை கடலை நோக்கி நீட்டு என்று சொன்னார். அவன் நீட்டினான். அப்பொழுது செங்கடல் இரண்டாக பிளந்தது. இரண்டு பக்கமும் தண்ணீர் சுவரை போல் நின்றது. நடுவிலே தரை காணப்பட்டது. அதன் வழியாக அவர்கள் நடந்து செங்கடலை தாண்டி அக்கறைக்கு சென்ற பின்பு யெகோவா மோசேயிடம் சொன்னார், உன் கோலை மறுபடியும் நீட்டு கடலை பார்த்து என்று. அவன் நீட்டினான். அப்பொழுது சுவர்களாக இருந்த தண்ணீர் வந்து ஒன்றாக சேர்ந்தது. இஸ்ரேல் மக்கள் நடந்து போவதை பார்த்து எகிப்தியர்கள் பின்தொடர்ந்து வந்தார்கள். மோசே கோலை நீட்டி கடலை ஒன்றாக்கின போது பார்வோன் மன்னனும் அவனோடு வந்த படையும் தண்ணீரிலே மாண்டு போனார்கள். அவர்கள் எழுந்திருக்கவே இல்லை. இப்படியாக இஸ்ரவேலின் கடவுள் யெகோவா ஒரு பெரிய அற்புதத்தை செய்து இஸ்ரேல் மக்களை காப்பாற்றி செங்கடலை கடந்து கொண்டு வந்தார். வரக்கூடிய செய்திகளில் அவர் எப்படி இஸ்ரேல் மக்களை நடத்தினார், எப்படி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்பதை நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.